இன்றைக்கி நம்ம கேரளாவோட ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, ஃபேமஸ் ரெசிபி கப்பை கப்பை பிரியாணி எப்படின்னாலும் சொல்லலாம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆத்தென்டிக் ஃப்ளேவர் கிடைக்கும். சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு எண்ணெயும் மசாலும் நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி பீஃப் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா மட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீஃபை இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மீட் நல்லா குக் ஆகிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மரவள்ளி கிழங்கு கப்பக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வாங்கி அந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வாட்டரும் சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்த கப்பை. ஸோ அது 2 விசிலே நல்லா மாவாக வெந்துடும். பட் நம்ம இங்கே வாங்குகிற கிழங்கு நம்ம ஒரு 4 விசிலாவது விடணும். அப்போ தான் நல்லா வேகும். ஸோ வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணியோட 1 பாதியமாக மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பீஃப் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நல்லா அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா கொதிக்கணும். தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வரும்போது நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்க இந்த கப்பக்கிழங்க அதோட ஆட் பண்ணணும். கொஞ்சம் துருவின தேங்காயும் ஃபைனலாக ஆட் பண்ணணும். இதில் நான் காமிக்காமல் விட்டுட்டேன். பட் துருவின தேங்காய் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.